சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு சாமிஜி. சரிங்க. கல்யாணம் ஆன கையோட ஃபாரினுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி போயிட்டாரு சாமி. இந்த வேலை முக்கியம் இல்ல, அந்த வேலை தான் முக்கியம்னு போயிட்டாரு சாமி. அப்ப மத்த வேலைங்கள்லாம் யாருமா பார்த்தது? சாமிஜி வீட்டு வேலைங்களை சொன்னேன். 5 வருஷமா அவர் வந்து வெளிநாட்டுக்கு போன நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே. அந்த கேப்ல தான் சாமி எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. பாத்தீங்களா சாமி? ஒரு நிமிஷம் இருங்க, அவர்கிட்ட கேட்கலாம். நீங்க சொல்லுங்க. ஒன்னில சாமிஜி, கல்யாணம் 5 வருஷம் ஆயிடுச்சு. தாலி கட்டின கையோட வந்து துபாயில வேலை கிடைச்சிச்சு. நான் கிளம்பி போயிட்டேன். போயிட்டு 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தேன் சாமி. வீட்டுக்கு வந்து கவு தஞ்சு ஆசை பாக்கலான்னு பார்த்தா கட்லெட்ல ஒரு அண்டராயிரம் கோடு போட்டு அண்டராயிரம் சாமி. நாடா ஓடுகுது. நீங்க எனக்கு அண்டராயிரம் ஒரு பழக்கமே கிடையாது. பழக்கமே இல்லையா? பொண்டாடியும் பழக்கம் கிடையாது. சந்தேகப்படுறீங்களா நீங்க? சந்தேகமே சாமி, சத்தியமா சந்தேகப்படுறேன். இருங்கம்மா, ஏமா நீங்க எப்பவுமே அப்படி தானே? என்ன ஏன் அப்படி கோவம் வருது உங்களுக்கு? நீங்க ஏன் அப்படி கோவப்படுறீங்க? இல்ல யார் அவர் உங்க வீட்டுக்காரர் தானே? நீங்க எப்படிலாம் பண்றீங்க நீங்க? என்னம்மா பிரச்சனை உங்களுக்குள்ள? நீங்க ஒரு குடும்பத்து பெண்ணு, நீங்க இவரை வீட்டுக்காரர் இப்படி அடிச்சா எப்படி? எப்பயுமே நீங்க இப்படி தானா? இல்ல சாமி, காலையில டிஃபன் செஞ்சு தருவேன் சாமி. சரிங்க. வேலைக்கு போறதுக்கு ஷூல இருந்து ஷர்ட்ல இருந்து எல்லாமே அயன் பண்ணி கரெக்டா தருவேன் சாமி. லஞ்ச் ரெடி பண்ணி தருவேன் சாமி. நைட்டு டின்னர் ரெடி பண்ணி தருவேன் சாமி. படுக்கையும் ரெடி பண்ணுவேன் சாமி. நைட்டு மட்டும் வீட்டுல தூங்க மாட்டேன் சாமி. ராத்திரி மட்டும் தூங்குறது இல்லைன்னா தப்பா சாமி? சரி 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 சரி, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. சரி, என்ன இது இந்த மாதிரி சொல்றாங்க அவங்க? சாமிஜி வீட்லயே போய் அடிப்பாங்க, தூக்கி போட்டு கேளுங்களா, அவங்ககிட்ட கேளுங்களா. தினைக்கும் இப்படிதானுங்களா இல்ல என்ன? அப்படிலாம் இல்ல சாமி. நடிகரா, பச்சை நடிகரா சாமி. என்னம்மா இது? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன நம்பவே சாமிஜி? இல்ல சாமி, கையெடு சாமி. எங்க பார்த்தாலும் சிலுக்கா மாறிடா சாமி. சிலுக்கு மாதிரியா பண்றா, சிலுக்கு மாதிரி ஏதோ பாருங்கள. யாரோ ஒரு ஆம்பளை போய் பாத்துட்டா போதும், அப்படியே புடவை இவ்வளவு தூக்கிக்கிறான். அப்புறம் ஒரு சாங் பேக்ரவுண்ட்ல சாங் இவ்வளவு பிளே பண்ணிக்கிறான். இவ்வளவு ஆடுறா சாமி. நான் எதுக்கு சாமிக்கிற கூட போறேன்? தாலி கட்ட புருஷன் நான். என்ன இது குடும்பமா இல்ல என்ன நடக்குதுங்க? என்ன சாமி கேளு. என்னம்மா நீ என்ன இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் அதுக்கு? இப்ப டவுசர் நீங்க யார் மேல சந்தேகப்படுறீங்களா? இவங்க கேட்டீங்களே அது எனக்கு ஒருத்த மேல சந்தேகம் சாமி. யாரு? தாலி கட்டும் போதுல ஒருத்தங்க வெறி வெறிக்க சுத்தி சுத்தி பார்த்தான். எனக்கு அவங்கள அப்படியே சந்தேகம். இவன் என்ன பண்ணானா, அதாவது நான் ஊருக்கு போறேன் தெரியுமா, வெளிநாட்டுக்கு. ஆமா. பிளைட் இருக்கும் டாடா காட்டினான். எனக்கு அப்பெல்லாம் தெரியல சாமி. அவன் டாடா காட்டுறது எதுக்குன்றது இப்பதான் புரியுது இருக்கு. அப்படிங்களா? ஆமா. அவரை கூப்பிடலாமா? கூப்பிடலாம் சாமி. அவர் பெயர் என்ன? ரஞ்சித். பாத்தீங்களா சாமி, பேரு கூட கட்ட சொல்ற சாமி. ரஞ்சிதா. ரஞ்சிதாவா? ஐயோ, ரஞ்சிதா இல்ல ரஞ்சித். இவரு அதுக்கு மேல இருக்கிறா போனப்பா. கூப்பிடுங்க. கூப்பிடுங்களா? ரஞ்சித். ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் தினம் ஆராதனை சுகவேதனை. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் தினம் ஆராதனை சுகவேதனை. பாப்பா பாட்டு, காந்தி நோட்டு, நீ அடிக்கடி என் கண்ணுல நீ காட்டு, எது சொன்னாலும் தலையை மட்டும் ஆட்டு, இதுதான் உன் சீட்டு. நன்றி சாமி. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இல்லங்க இதெல்லாம் இங்க வேண்டாம். இதெல்லாம் இங்க வேண்டாம். கண்ணு முன்னாடியே ஆமா, கண்ணு முன்னாடி பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, வெளியே போய் ஒரு டீ சாப்பிட்டு நான் பாத்துக்கிறேன். சாமிஜி இல்ல அவங்க எதுவும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல வரேன். உங்க மேல கொஞ்சம் சந்தேகம் பாக்குறேன். இங்கே தான் வருவேன். இங்கப்பா, நீங்க பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னை தானுங்களா? இல்லைங்க சாமி, நான் பிறந்தது ஜப்பான்ல, வளர்ந்ததுல ஆஸ்திரேலியால. அப்படிங்களா? உங்க வயசு என்னங்க? என்ன சார் எதுக்கு? இல்ல உங்க வயசு என்னன்னு கேட்டேன். அப்ப வயசு தேவையில்லை. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு இந்த குடும்பத்திலேயே. உங்க 3 பேருக்கு எத்தனை குழந்தைங்க? 3 பேருக்கா? இல்ல எத்தனை குழந்தைங்கன்னு கேக்குறேன். 2 குழந்தைங்களா? கூப்பிடுறீங்களா அவங்கள? புஜுமா, பப்புமா, பப்புமா. குழந்தைங்களா?
அப்புறம் பிச்சைக்கார மாதிரி இருக்குது பத்தியில பண்ணாட அது பரதேசி. இது என் குழந்தை, என் பொண்டாட்டிய பாருங்க, என்ன பாருங்க சாமி, எவ்வளவு தவறாகிறோம். இது என் குழந்தை மாதிரி தெரிஞ்சா உங்களுக்கு, நீங்களே பாருங்க. குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. சத்தியமா அதுதான் பிரச்சனை சாமி. மம்மி எனக்கு ஒரு டவுட்டு. கேள்ற தங்கம், என்னடா? மம்மி அன்னைக்கு இவரை பார்த்து டேடின்னீங்க, இன்னைக்கு இவர் வந்து டேடின்னு ஐயோ குழந்தையெல்லாம் கலாசுது என்ன. இருங்க என்ன, நான் வந்து தீர்ப்பை வந்து குழந்தைகிட்டே ஒப்படைச்சிடுறேன். சூப்பர். குழந்தைகள் இருவரும் வந்து அவங்க அப்பா பக்கத்துல போய் உட்காருங்க, போங்க. அப்பா அதாவது எனது மனைவியை வந்து நீங்க 2 பேரும் மெயின்டைன் பண்றதுக்கு வந்து லாய்க்கு இல்லை, அதனால் நானே பார்த்துக் கொள்கிறேன். அப்பா ராத்திரி நேரத்து